மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தினமும் நாம் எல்லோரும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னவென்றால், இந்த உலகத்தில் நாம் வந்தது ஏதோ ஒரு செயல் செய்கிறதுக்காக. அதாவது ஒரு பர்பஸ் மீது நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தியானம். எப்போது வரைக்கும் நம்ம தியானம் செய்ய மாட்டோமோ அப்போது வரைக்கும் பௌத்தீகமான வாழ்க்கை மட்டுமே வாழ்கிறோம். எப்போ தியானம் என்பது செய்கிறோமோ அப்போதான் நமக்குள்ளே இருக்கும் சக்திகள் அனைத்தும் ஆக்டிவேட் ஆக்கி ஒரு அவதார புருஷனாக வாழ்க்கை என்பது வாழ்வோம். அப்போது வரைக்கும் சாதாரணமான மனிதர்கள் நாம் எல்லோரும் அப்படின்ற பார்வையில் வாழ்க்கை வாழ்கிறோம். ஒரு பெரிய நோக்கத்துடன் நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். எதுக்காக பெரிய அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, ஆன்ம நிலை இப்போ இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா நம்முடைய ஆன்ம சக்தியை ஜாஸ்தி படுத்திட்டு நம்முடைய புத்தி புரிதல் இது எல்லாமே அடுத்த நிலைக்கு போகும்போது தான் நம்முடைய ஆன்ம நிலை என்பது அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்காக ஒரு பெரிய சூழ்நிலைகள், அதாவது கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே நாமே கொண்டு வந்திருக்கிறோம். தியானம் செய்ய 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 அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு தகுதி என்பது நமக்கு கிடைக்கும். இங்கே தகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நோக்கத்துடன் வந்திருக்கிறோம் இல்லையா, அந்த நோக்கத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சக்தி என்பதை நாம் பெறணும். அந்த சக்தி எப்படி பெறுவோம் அப்படின்னா, தியானத்தின் மூலம் மட்டுமே பெற முடியும். அந்த நோக்கத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனையோ தடைகள் வருது. அது தடை அப்படின்னு சொல்லி நாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சூழ்நிலையை கிராஸ் பண்ணுறதுக்கான ஞானமும் புத்தியும் இல்லை, அதற்காக அது தடை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த தடைகள் எல்லாமே தவிர்க்கிறதுக்கான புத்தி ஞானம் அனைத்தும் பெறணும். அப்போதான் நாம் வந்த அந்த காரணம், அந்த நோக்கத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு தகுதி என்பது வருது. அதுக்கப்புறம் நிறைய அனுபவ ஞானம் என்பது பெறணும். எல்லாமே அனுபவத்தின் மூலம் பெறணும் அப்படின்னா வாய்ப்பு கிடையாது மாஸ்டர்ஸ். எதுக்காக அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை பௌதீகமான உடல் எத்தனை நாள் இருக்குமோ அத்தனை நாள் வரைக்குமே இருக்கும். அதாவது இந்த உடலுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது இருக்கும். அந்த எக்ஸ்பைரி டேட் வர்றதுக்குள்ளே எல்லாமே முடிக்கணும், எல்லா அனுபவங்களும் பெறணும் அப்படின்னா முடியாது. அதுக்காக என்ன பண்ணணும்? சத்சங்கம் செய்யணும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கோ அவங்க கூட உட்கார்ந்து அவங்களுடைய அனுபவங்கள் கேட்கணும். அப்போது ஆன்மாக்கு தேவையான தகுதி என்பது நமக்கு கிடைக்கும். தியானத்தின் மூலம் ஆற்றல், புத்தகங்களை வாசிப்பதால் நோக்கத்தை அடைவதற்கான புத்தி ஞானம் மற்றும் ஒரு டெசிஷன் மேக்கிங்காக அனுபவ ஞானம் என்பது சத்சங்கத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும். இந்த விதமாக ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம், நோக்கம், குறிக்கோள்கள் அனைத்தும் அடைவதற்கான தகுதி என்பது வருது. எப்போ இந்த தகுதி என்பது வருதோ, தினமும் தியானம் கண்டினியூ பண்ணுறோமோ, நம்ம மனசில் தூய்மை என்பது வருது. நம்ம வாக்கு, அதாவது சொல்குள்ள ஒரு தூய்மை என்பது இருக்கும். எங்கே தூய்மை என்பது இருக்குமோ அங்கே தூய்மையான நட்பு, தூய்மையான மைத்ரி என்பது இருக்கும். எங்கெல்லாமே இந்த தூய்மையான நட்பு என்பது இருக்குமோ உங்கள் கூட எல்லாருமே தூய்மையான நண்பர்கள் மட்டுமே இருப்பார். இதுதான் மைத்ரேய புத்த தத்துவம். மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த விதமாக வாழ்க்கை வாழலை அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், ஜனனி ஜடரே சயனம். திரும்பி திரும்பி இந்த ஜனன மரண சக்கரத்தில் இணைந்து எப்போதோர்க்கும் நம்முடைய நோக்கத்தை அடைய மாட்டோமோ, முடிக்க மாட்டோமோ, அப்போதோர்க்கும் திரும்பி திரும்பி இந்த பூலகத்திற்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு தேவையா? ஒரு பிறவி, 2 பிறவி, 3 பிறவி, 10 பிறவி, 100 பிறவி பரவாயில்லை. எதுக்காக அப்படின்னா we are still learning. பட் நம்முடைய ஆன்ம நிலை மேல் நிலைக்கு போகும்போது, அதாவது டிரான்சடென்டல் சோல்ஸ் அப்படின்வாங்க, ஹையஸ்ட் லெவலில் பூர்ணாத்மா நிலை அடையணும் அப்படின்னா இந்த பூலகத்துக்கு வந்த அனைத்து நோக்கங்களும் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். யாரெல்லாம் இந்த தியானத்திற்காக வந்திருக்கிறார்களோ, பிரமிட் மாஸ்டர்ஸ்களாக வந்திருக்கிறார்களோ, அவர் எல்லாமே கடைசி பிறவியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒவ்வொருத்தரும் ஒரு அவதாரமாக வந்திருக்கிறார். அந்த அவதாரம் என்ன அவதாரம் என்னுடையது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய நோக்கங்கள்
பிறவியின் நோக்கங்கள் தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். அப்போதான் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போதான் நமக்கு ஜீவன் முக்தி அப்படின்றது வருது. முக்தி என்றால் இந்த உடல் விட்டு மேலே போனதுக்கப்புறம் எங்கேயோ நமக்கு கிடைக்கும் அப்படின்றது போய். முக்தி என்பது இந்த உலகத்தில் இந்த உடலுக்குள்ளே இருக்கும்போதே, உயிரோடு இருக்கும்போதே நான் வந்த செயல்கள் அனைத்தும் முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆனந்த நிலையை அடையிறோம் பாருங்கள். அதுதான் ஜீவன் முக்தி, ஆனந்த நிலை. அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்காக வந்திருக்கிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விழிப்புணர்வுடன் தினமும் நாம் வாழ்க்கை என்பது வாழணும். இதற்கான நிறைய டூல்ஸ் எல்லாமே ஆன்மீகத்தில் இருக்குது. இன்ட்யூஷன், கிளையர்வோயன்ஸ், மூன்றாம் கண் அனுபவங்கள், எத்தனை இல்லை, எல்லாமே இருக்குது. ஏகப்பட்ட நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவல் புக்ஸும் இருக்குது. அனைத்தும் படிக்கணும். படிக்கலன்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான். எந்த விதமான நஷ்டம்? இந்த பிறவி வீணாக்குறோம் அப்படின்னா அடுத்த பிறவியில், இந்த பிறவியில் பேலன்ஸ் என்ன இருக்குதோ அதுவும் சேர்த்து நாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்த பிறவியில். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இங்கே எதற்காக வந்திருக்கிறோமோ ஒரு நோக்கம் இருந்தால் அந்த நோக்கத்தை கம்ப்ளீட் பண்ணி நாம் எத்தனை வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோமோ அதுக்கு 10 மடங்கு நாம் செய்தால் திரும்பி நாம் வருவோமா? கண்டிப்பாக வரமாட்டோம். நான் செய்ய வேண்டியது செய்து அடுத்ததாக 10 மடங்கு அதிகமான செயல்கள் எல்லாமே செய்து நிறைய சேவை செய்து நான் வந்திருக்கிறேன். யாருக்காக சேவை செய்திருக்கிறீங்க? உங்களுக்காக நீங்கள் செய்யணும். சேவை செய்தால் யார் உங்களுடைய சேவையை வாங்கிக்கிறார்களோ அதுக்கு 10 மடங்கு அனுபவ ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தான் மோஸ்ட் என்லைட்டட் பர்சனாக இருப்பீர். இந்த விஷயங்கள் எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை என்றால் யார் காப்பாற்றுவார்? எத்தனை பிறவிகள் இதே மாதிரி நாம் இருப்போம். அதற்காக தினமும் தியானம் என்பது மிக முக்கியமாக செய்யணும். புத்தகங்களை வாசிக்கணும், சத்சங்கம் செய்யணும். இது 3க்கு மேலே எந்த விதமான விஷயங்களும் இல்லை மாஸ்டர்ஸ். இந்த 3 விஷயங்களும் கட்டாயமாக செய்தால் நம்முடைய சொல் தூய்மையாக இருக்கும், நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும், நம்முடைய செயல்கள் அதாவது சேவை தூய்மையான சேவையாக இருக்கும். அப்போதான் இந்த உலகம் என்பது மாறும். உலக நன்மைக்காக இதுதான் செய்யணும். முதல்ல நாம் தியானம் செய்யணும், புத்தகங்களை வாசிக்கணும், சத்சங்கம் செய்யணும். அடுத்ததாக எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச அனுபவங்களை பகிர்ந்துக்கணும். இதுக்கு மேலே எதுவும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.